ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்ஸ் மோட்டிவ். ஒரு மனிதனின் உண்மையான மதிப்பு. இந்த கதை ஒவ்வொரு வேலைக்காரனும் மறக்காம கேளுங்க. ஒரு தொழிற்சாலையில் ஒரு இளைஞன் வேலை செய்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவனுடைய மேலதிகாரி அவனை அழைத்து கூறினார், அதிகமாக பேசாதே, அதிக நேரம் உழை, வேலையை அமைதியாக செய். இந்த தொழிற்சாலையின் வளர்ச்சிக்கு தேவையான திறமைகளை தொடர்ந்து கற்றுக்கொண்டு உன்னை மேன்மைப்படுத்திக்கொள். அந்த வார்த்தைகளை மனதில் பதித்து கொண்ட அந்த இளைஞன் தனது பேச்சை குறைத்து கடின உழைப்போடும் முழு அர்ப்பணிப்போடும் வேலை செய்ய தொடங்கினான். அவ்வாறு 10 ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் ஓய்வு பெற்ற தனது பழைய மேலதிகாரியை சந்திக்க அவன் அவருடைய வீட்டிற்கு சென்றான். அவரை பார்த்ததும் மேலதிகாரி அன்புடன் வீட்டிற்குள் அழைத்தார். ஆனால் அந்த இளைஞன் மிகவும் சோர்வாகவும் மனவேதனையுடனும் இருப்பதை கவனித்தார். என்ன ஆச்சு என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன் கூறினான், நான் இந்த நிறுவனத்திற்காக என் முழு உழைப்பையும் அர்ப்பணித்தேன், எல்லா திறமைகளையும் கற்றுக்கொண்டேன், 10 வருடங்களாக உண்மையோடு உழைத்து கொண்டே இருந்தேன். ஆனால் என்னை விட அனுபவமும் திறமையும் குறைவான பலர் உயர்ந்த பதவிகளும் அதிக சம்பளத்திற்கும் சென்று விட்டார்கள். ஆனால் நான் மட்டும் இன்னும் அதே பதவியிலும் அதே சம்பளத்திலும் தான் இருக்கிறேன். அதை கேட்ட மேலதிகாரி அமைதியாக சிரித்தார். நீ மிகவும் சோர்ந்து போயிருக்கிறாய், சில நாட்கள் ஓய்வெடுத்துக்கொள் என்றார். அந்த இளைஞனுக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் அதில் ஏதோ அர்த்தம் இருக்கிறது என்று நினைத்து 2 நாட்கள் விடுமுறை எடுத்தான். விடுமுறைக்கு பிறகு வேலைக்கு வந்த பொழுது மேலாளர் அவனை பார்த்து கூறினார், நீ இல்லாததால் நேற்று தொழிற்சாலையில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டன. பலருக்கும் வேலை எப்படி தொடர வேண்டும் என்று தெரியவில்லை. உன்னுடைய பங்களிப்பு எவ்வளவு முக்கியமோ அது நேற்று தான் எல்லோருக்கும் புரிந்தது. அந்த நாளிலிருந்து அவனுக்கு உயர்ந்த பதவியும் சம்பள உயர்வும் கிடைத்தது. அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். இதுதான் வாழ்க்கையின் வெற்றியின் இரகசியம் என்று நினைத்தான். அதற்கு பிறகு அவனுக்கு வேலைக்கான மதிப்பு குறைவாக தோன்றினாலோ அல்லது சம்பள உயர்வு இல்லை என்று நினைத்தாலோ அவன் அடிக்கடி விடுமுறை எடுக்க ஆரம்பித்தான். முதல் சில முறை அவனுக்கு மீண்டும் மதிப்பு கிடைத்தது. ஆனால் அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவன் வேலைக்கு வந்த பொழுது மேலாளர் கூறினார், இனிமேல் உங்கள் சேவை இந்த நிறுவனத்திற்கு தேவையில்லை. நாளை முதல் புதியவர்கள் வேலைக்கு வருகிறார்கள். அதை கேட்ட அந்த இளைஞன் அதிர்ச்சி அடைந்தான். உடனே தனது பழைய மேலதிகாரியை சந்திக்க ஓடினான். நீங்கள் சொன்னபடிதான் நான் நடந்தேன், அப்படி இருக்க என்னை ஏன் வேலையிலிருந்து நீக்கிவிட்டார்கள் என்று வேதனையுடன் கேட்டான். அப்பொழுது அந்த மேலதிகாரி அமைதியாக கூறினார், நான் சொன்னதை நீ முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. ஒரு பல்பு தொடர்ந்து நன்றாக எரிந்து கொண்டிருந்தால் யாரும் அதை கவனிக்க மாட்டார்கள். ஒரு நாள் அது அணைந்து விட்டால்தான் அதன் மதிப்பு புரியும். ஒரு பல்பு அடிக்கடி மின்மினித்து அணைந்து கொண்டே இருந்தால் அதை மக்கள் பழுதானது என்று நினைத்து மாற்றி விடுவார்கள். அதே தவறுதான் நீ செய்தாய். ஒரு முறை இல்லாத போது உன் மதிப்பு புரிந்தது. ஆனால் அதை மீண்டும் மீண்டும் செய்தபோது உன் நம்பிக்கையே குறைந்து போயிற்று. அந்த வார்த்தைகள் அந்த இளைஞனின் மனதை ஆழமாக தொட்டன. நம் வாழ்க்கையிலும் இதுபோல்தான். நம்மை சுற்றி எத்தனை உறவுகள் இருந்தாலும் அவர்கள் நம்முடன் இருக்கும் வரை அதன் அருமை பெரும்பாலும் புரியாது. ஒரு நாள் அவர்கள் விலகிய பிறகே அவர்களின் மதிப்பு தெரிகிறது. அதைப்போல் வாழ்க்கையில் முன்னேற நாம் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். சில தடைகள் வந்தாலும் பயப்படாமல் முன்னே செல்ல வேண்டும். நாம் உண்மையோடு செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் அதற்கான பலன் தாமதமாக வந்தாலும் நிச்சயம் வந்தே சேரும். ஆகையால் தன்னம்பிக்கையுடனும் நம்பிக்கையுடனும் தொடர்ச்சியான முயற்சியுடன் வாழ்க்கை பயணத்தை முன்னெடுத்து செல்லுங்கள். ஒரு நாள் வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.